குற்றம் நடந்தது என்ன? நடக்கிறது என்ன? அப்படிங்கிறதோட இருக்கு. தொடர்ந்து அமெரிக்காவோட குற்றச் செயல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இந்த கரேபியன் தீவுகள் பக்கத்துல அப்படிங்கிற பல நாடுகள் கதற ஆரம்பிச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கொலம்பியாவோட ஒரு மீன்பிடி கப்பல் மேல தீவிரவாத கப்பல், அதாவது அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த போதை மருந்து கும்பலுங்கிறது தீவிரவாத கும்பல் தான். அமெரிக்காவை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால அது மேல அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிறது போல ஒரு போட் அடிச்சாங்க. வீடியோ பதிவுகள் விட்டாங்க. கொலம்பியா தரப்புலேருந்து கதறினாங்க, எங்க அது எங்க நாட்டு மீன்பிடி மக்களோட கப்பலுங்க, அடிச்சிட்டிங்களே அப்படிங்கிறது போல. இப்போ திரும்பி ஒரு கப்பல் அடிச்சிருந்தாங்க இல்லையா, நம்ம கூட வீடியோ பதிவுகளில் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரினாட் அண்ட் டொபாகோ. ஸோ இந்த நாட்டோட ஒரு மீன்பிடி படகு. ஸோ அந்த தாக்குதலேருந்து தப்பிச்சு பொழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தரப்பு வந்து கதறர்கள். அங்க இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டிருக்காங்க. பல நபர்கள் இறந்துருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது போல குற்றச்செயல்கள்னால அமெரிக்கா தாக்குதல் பண்றதுனால மொத்தம் 36 நபர்கள் இறந்திருக்கிறாங்க. இது இன்டர்நேஷனல் சட்டப்படி தப்பு. அது வந்து உண்மையாலுமே போதை மருந்துகள் தான் எடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாம, என்கொயரியே இல்லாம இது போல கொண்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா ஒரு கப்பல் இருக்குன்னா அதை இன்டர்செப்ட் பண்ணும். அமெரிக்காவோட நேவல் கும்பல் அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த கும்பல்கள் என்ன பண்ணும், எப்படி கடல் கொள்ளையர்கள்லாம் போய் போற வர போட்டை நிப்பாட்டி உள்ள போய் சோதனை போட்டு வேணுங்கிறத எடுப்பாங்க. ஸோ அதே போல அங்க போய் இது போல இருக்குது அப்படிங்கிறத பிடிச்சாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு, அவங்க சொல்றது கரெக்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய போதை மருந்தை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லலாம். இவங்க அந்த பக்கத்துல எந்த ஒரு கப்பல் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்போம் அப்படிங்கிற அடிச்சாங்க அப்படின்னா, அது எப்படி அப்படிங்கிற பல நாடுகள் தரப்புல இருந்து வந்து பண்ண கண்டனங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த அமெரிக்கா என்ன செஞ்சிட முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா கண்டனங்கள் மட்டும் தெரிவிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்களா? இல்ல சவுத் அமெரிக்க நாடுகள் ஏதாவது ஒரு முடிவுகள் எடுப்பாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, ட்ரினாட் அண்ட் டொபாகோ தரப்புல இருந்து பண்ண கடுமையான கண்டனங்கள் போயிட்டு இருக்கு. யாராவது கேளுங்களேன் அப்படிங்கிறது போல. கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லையே அப்படிங்கிறது போல இருக்கு. இப்போ பார்ப்போம். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு தேவையானது, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய நாடுகளுக்கெல்லாம் ப்ரெஷர். இப்போ வம்படையா மற்ற நாடுகள் அடிக்கிறதுனால எல்லா நாடுகளும் வெனிசுவேலாக்கு அழுத்தங்கள் தருவாங்க இல்லையா? வெனிசுவேலாக்கு எதிராக மாத்துறதுக்கான வேலைகள் நடக்குதா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. ஏன்னா யூஎனுக்கு அம்பாசிடராக மாத்திட்டாங்க இல்லையா மைக் வால்ஸ் அவர்கள். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஆச்சு, லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறனாலே ஒரு வேல்யூடு தூக்குனாங்க. இப்போ அம்பாசிடராக மாத்திட்டாங்க யூஎனுக்கு. அமெரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் மைக் வால்ஸ் அப்படிங்கிறது போல. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மாறுதட்டி சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் நியூஸ்ல வந்து பண்ண வந்திருக்கு. இந்த பேட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இல்லெஜிட்டிமேட் ரீடருங்க மதுரா அவர்கள். அவர் மேலே நியூயார்க்கில் 34 கேஸ் இருக்குதுங்க அந்த ஆள் மேலே. அவர் வந்து பண்ண பிடிக்கணும், சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறது போல மைக் வால்ஸ் அவர்கள் தரப்பு வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதை அப்படியே மாத்திட்டாங்க. அவங்க செய்யறது தான் சரி, அவங்க சொல்றது தான் சரி அப்படிங்கிறது போல பல வகையில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி அவங்க பேசுறது தான் சரி அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க. இதே எதிராளிகள் ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அது அனைத்தும் தப்புன்னு எல்லா டூல்ஸையும் யூஸ் பண்ணி அது மேலே போட்டுருவாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. எது எப்படியோ மதுரா அவர்களை ஆட்சி கழிப்பு செய்யணும் அப்படிங்கிறதுல கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க அமெரிக்கா. அது சக்சஸ் ஆக போதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாங்க. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா? ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோட மீட்டிங் போயிட்டு இருக்கு. அதுக்கான ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நம்ம அடுத்தது பையில பார்க்க ஆரம்பிக்கலாம் கிளியரா என்ன வந்திருக்கு எது என்னங்கிறதுலாம். இப்போ உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் டைரக்டர் புடானோ அவர்கள் இருக்கிறா இல்லையா, மெயின் இன்டெலிஜென்ஸ் டைரக்டர். இப்போ அவரு என்ன பண்ணிக்கிறாருன்னா பேட்டியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறாருன்னா ஸ்பீச்ல ப்ரெஸ் மீட்ல, அதாவதுங்க உக்ரைனியர்களே போருக்கு தயாராயிரும். ஏன்னா அங்கே கேட்கக்கூடிய கேள்வி என்ன, போர் எப்போ முடியும், சீக்கிரமா முடிஞ்சிருமா அப்படிங்கிற கேட்டதுக்கு, இல்ல எல்லாரும் போருக்கு தயாராகுங்க, நல்லது நடந்தா சந்தோஷம் தான், பிரச்சனை சீக்கிரமா முடிஞ்சதுன்னா பிரச்சனை இல்லை, ஆனா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பார்க்கும்போது இந்த போர் இன்னும் சில வருடங்களுக்கு போகும் போல இருக்கு, கம்மிங் இயர்ஸ்க்கு நடக்கலாம் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். அதனால பெரும் போருக்கு தயாராகிக்கங்க அப்படிங்கிறத ஒரு வார்னிங் புடான் அவர்கள் தரப்புன்னு வந்திருக்கு. அதாவது அதுக்காக தொடர்ந்து நம்ம சண்டை பிடிச்சிட்டே இருப்போம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஒரு வேலை ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸுக்கு தயாராகிடணும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தயாராக இருங்க அப்படிங்கிறத பண்ணால் புடானா அவர்கள் தரப்புலேருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துருக்கு. அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு சீஸ் ஃபயர் வேணும், வந்துச்சுன்னா நாட்டை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி எல்லாத்தையும் ராணுவத்துக்கு மொபைலைஸ் பண்ணி திரும்ப ரஷ்யா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போருக்கு செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கு ரஷ்யா அலோவ் பண்ணுவாங்களா இல்லையா. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆலா இந்த பிரச்சனை முடியணும் அப்படிங்கிறது போல எதிர்பார்ப்புகள் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது. ஏன்னா களத்தில் முழுசும் ரஷ்யாவுக்கு அட்வான்டேஜ் தான்.
ஏன்னா இப்போ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா 16 அக்டோபர் ஒரு களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைலை பயன்படுத்தி உக்ரைனோட ட்ரைனிங் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. அதுவும் 2 பெலிஸ்டிக் மிசைல் யூஸ் பண்ணி அடிச்சிட்டாங்க. பல நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, இறந்திருக்காங்க அப்படிங்கும்போது உக்ரைனோட மீடியாக்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வருது. சொல்லப்படாத, குறிப்பிடப்படாத லொக்கேஷன் அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் தரப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் ரஷ்யன் சோர்சஸ்லாம் சும்மா இருப்பாங்களா? தகவல்கள் அவங்க எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதாவது கிரிவ்ரோகிராட் ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய செர்னோவ்ரோவ்ஸ்கி, அதாவது மேப் லோட் ஆயிருக்கு உங்களுக்கு. ஜூம் இன் பண்ணி உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, பின் லொக்கேஷன் பாயிண்ட் மாதிரி. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா குண்டுகளை போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கான வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கு. அவங்க இது போல தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிறத உக்ரைன் தரப்பு கடந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல யாரு அப்படின்றத பார்க்கணும். டெம்பரவரியா வந்து பார்த்தீங்கன்னா அகாமடேஷன் பண்ணியிருக்கக்கூடிய 235வது இன்டர் ஸ்டேட் ட்ரைனிங் சென்டர், அந்த இடத்து பேர்ல அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருந்திருக்கு 235வது யூனிட். ஸோ அவங்க அந்த பகுதியில் இருந்துக்கிறாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா தரப்பு வந்து அடிச்சுக்கிறாங்க. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா வெல் கோஆர்டினேட்டடாக பின் பாயிண்ட் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏதோ ஒரு பகுதி இது வந்து பார்த்தீங்கன்னா களத்துலேருந்து அப்ராக்சிமேட்டாக 150 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. ஸோ அவ்வளோ தொலைவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பின் பாயிண்ட் அக்யூரசி அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சு பண்ணியிருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ஒரு வீடியோ பதிவு லோட இருக்கும். சர்வைலன்ஸ் ட்ரோன், ரஷ்யாவோட ட்ரோன்கள் 200 கிலோமீட்டர் கூட ஊடுருவி போய் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா தகவல்கள் எடுத்துக்கிட்டு இருக்கு துல்லியமா. உக்ரைனில் 200 கிலோமீட்டர் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள்லேருந்து நீங்கள் எடுத்து ஆர்க்கு போட்டு பார்த்தீங்கன்னா உக்ரைனோட கிழக்கு மத்திய பகுதி எல்லாமே ரஷ்யாவோட ட்ரோன் கண்ட்ரோலுக்குள்ள தான் இருக்கு. ஸோ சர்வேலன்ஸ் ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளஸ்டர் சைட் அடிச்சிருக்காங்க ரஷ்யா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லாம் ஆய்வு நல்லா ஓடிட்டு இருப்பாங்க இல்லையா, ஓடி போய் ஒரு இடத்துல அக்கமுலேட் ஆகிருந்துருக்காங்க. ஸோ சர்வேலன்ஸ் ட்ரோன் பார்த்துட்டு இருந்துக்கு டப்புன்னு 2 பெலிஸ்டிக் மிசைல் 2 பகுதியில் போட்டிருக்கிறாங்க. ஸோ மிக மோசமான உயிரிழப்புகள் அந்த பகுதியில் நடந்திருக்கு. அதுவும் உக்ரைனோட ராணுவம். இது உக்ரைனோட மீடியாக்களே கன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 70லேருந்து 80 பேராவது உயிரிழந்திருக்கலாம் அப்படிங்கிறதோட சோர்சஸ் தரப்பு வந்து வருது. உக்ரைன் தரப்பு இதெல்லாம் சொல்லலை. சில நபர்கள் இறந்திருக்கிறாங்க, சில நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டாங்க. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இழப்புகள் பெருமளவில் இருக்கு இந்த பகுதிகளில் அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஒரு பின் பாயிண்ட் அக்யூரசியில் ரஷ்யா மிக மோசமாக தாக்கிட்டு இருக்கிறாங்க. அது முதல்ல இந்த ஒரு விஷயம் சொல்லிடலாம். அது டிசிசி எம்ப்ளாயீஸ், அதாவது ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிறதுனால டிசிசி ஓட ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, உக்ரைனோட வீரர் தான் மீடியாக்களுக்கு பேசும்போது உக்ரைனில் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதில் என்னன்னா, டிசிசி எம்ப்ளாயீஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஆளை புடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற அந்த டார்கெட் இருக்கிறதுனால உக்ரைனில் ஹோம்லெஸ் பீப்புள், அது ஆதரவில்லாத மக்கள் தெரு ஓரங்களில் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பண்ண பிடிச்சிட்டு வந்துடுறாங்க உக்ரைனோட டிசிசி எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறதோட உக்ரைனோட ராணுவ வீரர் இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக குர்ஹாச்சுக் அவர்கள். ஸோ அவர் தரப்புல வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு, வீடியோ பதிவுகள் அவர் தரப்புலேருந்து விட்டுருக்கிறாரு. அதாவது ஆதரவு இல்லாதவங்க அப்படின்னாலே கொஞ்சம் வயசானவங்களா இருப்பான், வயசு வித்தியாசங்கள் இருக்காது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்பராக பலம் இருக்காது, வத்தலும் துத்தலமாக இருப்பாங்க, சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா ராணுவத்துக்கு போகிறது அப்படிங்கிறது துப்பாக்கியை தூக்கணும், வெயிட் தூக்கிட்டு போகணும். அதுக்குன்னே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உடல் வேணும். இல்லாமலாம் நார்மலாக எல்லாரும் போய் ராணுவத்தை துப்பாக்கி தூக்கிட்டு ஃப்ரண்ட்ல எனக்கு போக முடியாது. இது போல சிக்கல்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இது போல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது உறுதிப்படுத்த முடியாது. உக்ரைனுக்கு போனால் தான் தெரியும் நடக்குதா இல்லையான்ட்டு. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதாவது இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். நார்மலாக இது போல அரசல் புரசலாக பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனால் இப்போ மீடியாக்கள்ல பேசுறாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. இப்போ இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி, அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இது போல ட்ரைனிங் கிரவுண்ட ரஷ்யா அடிச்சிருக்காங்களான்னா அது ஒரு கேள்வி. இவங்களுக்குள்ள ரெட் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருந்தது. ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ரெட் லைன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு இருந்தது. எப்போ ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த உக்ரைன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்க ஆரம்பிச்சாங்களோ, முழுவதும் யூரோப்பியன் யூனியன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சோ, அப்பத்துலேருந்து எல்லா ரெட் லைனையும் ரஷ்யாவும் உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 1, 2 இல்லை, பல விஷயங்கள் உடைக்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அடிக்கிறாங்க. அது எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கண்டபடி அடிக்கிறாங்க. அதுவும் இந்த கேஸ் ஸ்டேஷன்ஸ், ஹப்பு எல்லாத்தையுமே அடிக்கிறாங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லை. அது ஒடசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் நடந்தாலும் ஹெவியாக பேசுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்கு.
பல பகுதிகள் அதுவும் ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் அடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அமெரிக்கா ஃபுல்லா பேக் எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ கிளீன் கிரவுண்டா வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் இருக்கு. யூரோப்பை பார்த்து ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற நீட் இல்லை. எந்த ஒரு தங்கு தடை இல்லாம எந்த எஸ்கலேஷனுக்கும் நாங்க ரெடி வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத ரஷ்யா ஒரு சைடு நின்னுட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஏன்னா நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இது ஃப்ரீக்வெண்டா நடக்கலாம். நான் இப்போ ஃப்ரீக்வெண்டா ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ் மட்டும் அடிக்கிறாங்க. இப்போ உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிரவுண்டே மேற்கு நாடுகளுக்கு மாத்திக்கலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஏன்னா சிலதெல்லாம் சேஃப் ஜோன்ஸ். இந்த ட்ரைனிங் ஜோனுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு மெர்சனரிஸ்லாம் ரெஸ்ட் எடுக்கணும், சேஃபாக இருக்கணும்னா அங்கே வந்து இருக்கலாம் களத்துக்கு போயிட்டு. ஏன்னா அதெல்லாம் 200 கிலோமீட்டர் தொலைவில் இது போல பகுதிகள் இருக்கு. இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் போயிருதே அப்படிங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். அடுத்த மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிற இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு இடத்துல டெம்பரவரியா சீஸ் ஃபயர் போடுறதுக்கு வந்திருக்காங்க ரஷ்யா உக்ரைனும் அப்படின்னா இந்த ஜாப்ரோசியா அணு உலை. ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அவங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. கெட்டு போச்சு, இதுக்கு பவர் வரணும்னா ரிப்பேர் பண்ணணும். எங்க ரிப்பேர் யூனிட் வந்துச்சுன்னா திருப்பி அது மேலே அட்டாக் பண்ணுவாங்க, எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த ரிப்பேர் யூனிட் மேலே அழிக்கக்கூடாது, சீஸ் ஃபயர் கொண்டு வாங்க. அதுவும் உங்களோட தலைமையில் ஐஏஏ உங்களோட தலைமையில் நீங்களும் உங்கள் ஆளுங்களை அனுப்புங்க. எல்லாம் சேஃபாக இருக்குமோ நாங்கள் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணலாம். அந்த பகுதியை தாக்கக்கூடாது, தாக்குனா நாங்கள் ரெடி பண்ண மாட்டோம், வெடிச்சா வெடிக்கிட்டு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புலேருந்து இருந்திருக்கிறாங்க. இப்போ உக்ரைன் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. டெம்பரவரியா அந்த பகுதிகளில் தாக்குதல் பண்ணுறதுக்கு ஹால்ட் பண்ண போறதா சொல்லிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜாப்ரோசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் பவர் பிளான்ட் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ரிப்பேர் இதுக்கு மேலே ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு நம்பர் சொல்லப்பட்டு வருது. ஸோ ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா நியூக்ளியர் பிளான்ட் இதுக்கு மேலே சேஃப் ஆயிருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் உலக தலைவர்கள் எடுக்க போறாங்கன்னு. ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவில் இருக்காரு. பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சு என்ன மாதிரியான விஷயங்கள் இருதரப்புல இருந்து வருது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.